வெல்கம் டு விருதை சமையல். நம்ம இன்றைக்கி தக்காளி சாதம் பண்ண போகிறோம்ப்பா. அதுக்கு தேவையானது பல்லாரி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பட்டாணி, மல்லி, புதினா இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். தக்காளி இந்த சைஸுக்கு நான் 5 தக்காளி எடுத்துக்கிட்டேன். 2 பல்லாரி வெங்காயமும் எண்ணெயை ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இலை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதக்கிட்டு பல்லாரி வெங்காயமும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கணும். நல்லா கண்ணாடி நேரம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு பட்டாணி, பச்சை பட்டாணி அதையும் நல்லா அதில் தெரிக்கிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கே நம்ம போட்டாச்சு. நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். தக்காளி சாதத்துக்கு ரொம்ப தேவையில்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 6 தக்காளி பழத்தை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கிடும். மஞ்சள் பொடி, சாம்பார் பொடி போட்டிருக்கேன்ப்பா. இன்றைக்கி நான் சாம்பார் பொடி போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். தக்காளி சாதத்துக்கு சாம்பார் பொடி போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். மல்லி, புதினாவை அப்படியே தூவி விட்டுருவோம். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி காப்படி அரிசி ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கிட்டு அந்த காப்படி அரிசி அளவுக்கே தேங்காய் பாலும் எடுத்திருக்கேன். நான் அதே வச்சு அளந்துருக்கேன். 1க்கு 2 பங்கு தண்ணி வச்சுருக்கோம். 1 பங்கு தேங்காய் பால், 1 பங்கு தண்ணி வச்சுட்டு அரிசியை போட்டுட்டு நம்ம உப்பு முதல்ல போட்டாச்சு. இப்போ ஒரு விசில் வச்சுட்டு சிம்மில் 5 நிமிஷம் வைக்க போகிறோம். ரெண்டு நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா பிள்ளைகளுக்கு சாப்பாடு ரெடி.